அதிமுக மூத்த நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்காத ஒரு சூழலில் இந்த மூத்த நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கீங்க. அன்புச்செல்வன், ஒரு வழக்கமா நடைபெறக்கூடிய ஒரு ஆலோசனை எப்படின்னு பார்க்கணுமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக டெல்லியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அலுவலகத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து தான் காணொலி காட்சி மூலமாக இந்த கட்டட திறப்பு விழா என்பது நடைபெற்றது. குறிப்பாக இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். இதில் மூத்த அமைச்சர்களாக பார்க்கும் பொழுது நத்தம் விஸ்வநாதன் உட்பட தங்கமணி, வேலுமணி, ஆர்பி உதயகுமார், அதே போன்று ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் கட்சியினுடைய பல்வேறு தொண்டர்களும் கூட பங்கேற்றிருந்தார்கள். இதில் குறிப்பாக செங்கோட்டையன் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் நேற்றே அவர் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவித்த நிலையில் இன்று வருவாரா வரமாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அவர் இன்று பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் தான் தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கான ஒரு அலுவலகம் இருக்கும். அந்த அவருடைய அறையிலே அமர்ந்து தற்போது மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதில் தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான பாராட்டு விழாவில் பங்கேற்கவில்லை, அதை புறக்கணித்திருந்தார். அது தொடர்பான ஒரு விளக்கம் அளிக்கும் பொழுது கூட இந்த திட்டத்திற்கு முக்கியமாக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பங்காற்றி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய புகைப்படத்தை போடாமல் இது போன்ற விழா நடத்தப்பட்டிருக்கிறது, அதனால் தான் கலந்து கொள்ளவில்லை என ஒரு தகவல் இல்லை என்று ஊடகத்தை சந்தித்து செய்தியாளரை சந்திப்பின் போது கூட தெரிவித்திருந்தார். இருந்தாலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்த கூடிய நிலையிலும் அந்த நிகழ்வில் புறக்கணித்திருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இதற்கு முன்பாக நடைபெற்ற அண்ணா நகரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் கூட மாவட்ட செயலாளர்கள் இவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது தன்னை சந்திக்க வந்தாலே பதவி போகிவிடும் என்ற நிலையில் இருக்கிறார்கள், இப்படியான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக அந்த கூட்டத்திலேயே தெரிவித்தது அதிமுகவுக்குள் ஒரு அதிருப்தி நிலவி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களும் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்று தங்களுடைய அதிருப்தியையும் இதுபோன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பதையும் புறக்கணித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை காண முடிகிறது. இந்த நிலையில் தான் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வது ஒரு முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. இடைத்தேர்தலில் அவர்கள் பங்கேற்கவில்லை. அடுத்தடுத்து இந்த தேர்தலுக்கான பணிகளை தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்று முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளுடன் தற்போது நிலவி கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் நிலைமை குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவே நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், நேற்று அந்த நிகழ்ச்சியில செங்கோட்டையன் பங்கேற்காத ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறத்துல கோகுல இந்திரா தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது இல்லை அப்படின்ற போற கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. இப்ப அது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, கண்டிப்பாக. ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுடன் பேசும்பொழுது கட்சியினுடைய நிலவரம் என்ற பொழுது இதற்கு முன்பாக வெளிப்படையான ஒரு அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா. மேலும் அவர் வெளிப்படையா பேசியது ஊடகங்களிலும் வெளியாகி இருக்கிற அந்த வீடியோ காட்சிகள். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இது போன்று நிகழ்வில் பங்கேற்கவில்லை, அதற்கான காரணத்தையும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே தனக்கான அதிருப்தி இருக்கிறது என்பதை வெளிப்படையாக ஆதாரப்பூர்வமாகவே இந்த காட்சிகள் மூலமாக செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அடுத்த தேர்தல் பணிகளில் தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக எதிர்காலத்தில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போது நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திலும் கூட இது குறித்தெல்லாம் விவாதிக்கப்படுகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அறையில் இந்த ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலேக்கு வெளிப்புறமே முன்னாள் அமைச்சர் கோகுல இருந்து அமர்ந்து இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். இன்னும் அவரை கூப்பிட்டு ஆலோசனை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை. இருந்தாலும் அவர் அந்த வளாக பகுதிக்குள்ளாகவே அமர்ந்திருக்கிறார். அறைக்குள்ளாக இது போன்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.